தாவேகவுக்கு காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஆளுநரை சந்தித்தார் தாவேக தலைவர் விஜய். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது, ஆட்சி அமைக்க உரிமை கோரினாரா அல்லது ஆளுநர் என்ன தெரிவித்தார் என்ற விவரமெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரவிருக்கிறது. பெரும்பான்மையை நெருங்கியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். பெரும்பான்மையை நெருங்கினார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்த நிலையில் தற்போது அந்த சந்திப்பு நிறைவடைந்திருக்கிறது. பெரும்பான்மை இருப்பதாக ஆளுநரிடம் தாவேக தலைவர் விஜய் கடிதம் அளித்திருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்த நிலையில் தங்களிடம் பெரும்பான்மை இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் தாவேகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதனால் பெரும்பான்மை எண்ணான 118 நெருங்கினார் தாவேக தலைவர் விஜய். காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆதரவுடன் பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேகவுக்கு 107 இடங்கள் இருக்கும் நிலையில் காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2, IUML 2 என தற்போது பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை பெற்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டின் முதல்வராகிறார் விஜய். நாளை பதவியேற்பு விழா நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரும்பான்மையை நெருங்கிய நிலையில் தமிழகத்தின் முதல்வராகிறார் தாவேக தலைவர் விஜய். நாளை பதவியேற்பு நடைபெறலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. முதலமைச்சராகிறார் தாவேக தலைவர் விஜய். நாளை பதவியேற்பு நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மைக்கான 118 இடங்களை நெருங்கியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆதரவுடன் பெரும்பான்மைக்கு தேவையான 118 நெருங்கியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இதன் மூலம் தமிழகத்தின் முதலமைச்சராகிறார் தாவேக தலைவர் விஜய்.
தமிழகத்தின் முதலமைச்சராகிறார் தாவேக தலைவர் விஜய். நாளை பதவியேற்பு நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவுடன் பெரும்பான்மையை ஆளுநரிடம் காண்பித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ், இடதுசாரிகள், IUML ஆதரவுடன் தாவேக ஆட்சி அமையவிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. தமிழக முதல்வராகிறார் தாவேக தலைவர் விஜய்.